வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். 2026 வருஷம் ஜனவரி மாதத்திற்கான பலன்கள். எனது அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது உளங்கனிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டில் எல்லா வளமும் பெற்று எல்லா நன்மைகளையும் பெற்று எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நீங்களும் உங்கள் குடும்பம் எல்லாம் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு ஆரம்பிக்கிறேன். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான சுக்கிரன், அப்புறம் புதன், அப்புறம் செவ்வாய், அப்புறம் சூரியன், இந்த 4 கிரகங்களும் 8ஆம் வீட்டில் இருக்கிறார்கள். அப்போது மறைவு ஸ்தானத்தில் இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் குரு 2ஆம் வீடு, சனி 11ஆம் வீடு. அதனால் நன்மைகளுக்கு குறைவே இல்லை. எந்த விதத்துலேயுமே செட்பேக்கே கிடையாது. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு பலம் அதிகம். அப்போ 8ஆம் இடத்துல இந்த கிரகங்கள்லாம் போகிறதுனால என்ன நன்மை இருப்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். உங்களுடைய எண்ணங்களில் சில புதிய விஷயங்கள் தென்படும். ஏன்னா சப்கான்ஷியஸ், 8னா சப்கான்ஷியஸ். அப்போ சப்கான்ஷியஸுக்கு நமக்கு எப்படி விஷயம் வருது அப்படின்னா, சில பெரிய அறிஞர்கள்லாம் சொல்லப்பட்டது என்னென்னா, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பிரெயின் எல்லா ஃபங்க்ஷனையும் பார்த்துக்கும். ஆனால் நமக்கு நம்ம சொல்லக்கூடிய சில புதிய விஷயங்கள் அதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா வானத்திலிருந்து வருகிறதுன்னு சொல்கிறோம். இட் இஸ் எ ரிசீவர். இப்போ நீங்கள் பாருங்கள், எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க டிரான்ஸ்மிஷனுக்கு, அதுதான் பிரெயின். ஆனால் அந்த டிரான்ஸ்மிஷனுக்கான இன்புட்ஸ் இல்லையா, அந்த இன்புட்ஸுங்கிறது உலகத்தில் உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸஸோ அதுக்கப்புறம் வானத்திலிருந்து வரக்கூடிய செய்திகளும் தான் அப்படிங்கிறது ரொம்ப ஹை லெவல் தாட் ப்ராசஸில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் நடக்கிறது. அதனால தான் சில பேர் ரொம்ப யூனிக்காக இருக்காங்க. சில பெரிய விஷயங்களெல்லாம் சில பேரால் பேச முடியாது. அது காரணம் இதுதான். அதுதான் தெய்வ அனுகூலம்னு சொல்லலாம், இல்லை இப்படி வேணால் சொல்லலாம். ஆனால் மெசேஜஸ் ஃப்ரம் காஸ்மிக், அதுதான் உண்மை. ஸோ 8ஆம் வீடு என்பது அதை குறிக்கிறது. 8ஆம் வீட்டிலிருந்து எல்லா கிரகமும் படிப்படியாக 9ஆம் வீட்டுக்குள்ளே போகும். 9 பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டம் எல்லாமே அதுதான். அப்போ 9ஆம் வீட்டுக்குள்ளே முதல்ல சுக்கிரன் 13ஆம் தேதி, 15ஆம் தேதி, 14ஆம் தேதி சூரியன், அதுதான் தை மாத பிறப்பு. அப்புறம் 16, 17 வரிசையாக செவ்வாயும் புதனும் அடுத்தடுத்து உள்ளே வராங்க. அப்போது தனுசுலேருந்து 8ஆம் வீட்டிலேருந்து எல்லோரும் 9ஆம் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. அப்போ 2வது பாதி, அதாவது ஆஃப்டர் தை மாதம் பிறந்த பிறகு எப்படி இருக்குது, பெஸ்ட்டு பிளேஸ் ஆஃப் த 12 ஹவுசஸில் என்னன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா 9ஆம் வீடு. 9ஆம் வீடு என்பது தெய்வத்தின் கடாட்சம், அருள், வெற்றி, அதிர்ஷ்டம், இது எல்லாத்தையும் தரது 9ஆம் வீடு தான். அப்போ இந்த 9ஆம் வீட்டில் போயிட்டு உங்கள் ராசிநாதன், அப்புறம் தனகாரகன், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படிலாம் சொல்லக்கூடிய சுக்கிரன், புதன், இவங்க 2 பேரும் போய் உட்காந்துக்கிறாங்க. அது கூட சூரியன் 4ஆம் வீட்டுக்கு உடையவரும் அங்கே போய் உட்கார்றாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் கூட செவ்வாயும் போய் உட்கார்றாரு. அப்போது 9ஆம் வீட்டில் இந்த கிரகங்கள்லாம் அணிவகுப்பு செய்கிறதுனால பூர்ண நன்மைகள் தை மாதத்திலிருந்து தொடங்குகிறது. பூர்ணமான நன்மைகள். சில நேரங்கள் நீங்கள் நினைக்கலாம், நான் இதை எதிர்பார்த்தேன், இது நடக்கலை. சில விஷயங்கள் நடக்காமல் போவது பின்னால் நமக்கு அது நன்மையாக முடியும். ஏன்னா அதை விட பெரிய விஷயம் உனக்கு கிடைக்க போகிறதுன்னு அர்த்தம். அதான் சொல்லுவாங்க, தெய்வ சன்னதியில் போய் கேட்காது எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு. எல்லோரும் நல்லவா இருக்கணும், உன்னுடைய அருள், அவ்வளோதான். இதை கேட்டு வா, என்ன செய்யணுன்றது அவருக்கு தெரியும். உனக்கு பெஸ்ட்டு அவர் கையில் வச்சுன்னு இருப்பார். ஆனால் நீ போய் சில்லறையாக ஏதாவது கேட்பேன். ஸோ அதுக்கு ஓகே கிராண்டட், அதோடு போச்சு. அதனால் எப்போவுமே பெரிய விஷயங்கள் நடப்பதற்கு இது ஒரு அடிகோலாக இருக்கும். 9ஆம் இடம் என்பது அப்படிப்பட்ட இடம். ஏன்னா அந்த 9 நம் கைவசம் இல்லை, அது தெய்வத்தினுடைய விருப்பம் அப்படின்னு எடுத்துக்க. அதுபோல் தொடங்கினால் நீங்கள் பெரிய அதிர்ஷ்டக்காரர் தானே. 2ஆம் வீட்டில் குரு, 11ஆம் வீட்டில் சனி, போதாத குறைக்கு இதை விட என்ன சிறப்பு. அதனால் பெரிய பரிசுகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன
அப்படின்னு தான் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய தகவல். அற்புதமான மாதம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்கள்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.